ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோவிலுக்கு போவான், கடவுளை வேண்டிக்குவான். சாமி கும்பிட்டதும் காட்டுக்கு போய் விறகு வெட்டுவான். ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அதை கொண்டு நிம்மதியாக வாழ்க்கை நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் அதே போல் காட்டுக்கு செல்லும் போது அங்கே ஒரு நரியை பார்த்தான். அந்த நரிக்கு 2 கால்களும் இல்லை. அப்பொழுது அவன் மனதில் ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு 2 காலும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். போது அந்த பக்கமாக ஒரு புலி ஒரு மானை அடி இழுத்துட்டு வந்தது. அதை பார்த்த இவன் மரத்திற்கு பின் ஒழிந்து கொண்டான். அந்த புலி அந்த மானை சாப்பிட்டது போக அங்கே போட்டுவிட்டு சென்றது. அதை பார்த்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்ட வந்து மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது. இதை பார்த்து கொண்டு ஒழிந்திருக்கும் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். 2 காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே கடவுள் சாப்பாடு போடுகிறார். அப்படி இருக்கிறப்போ தினமும் கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடுகிற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவாரா? நமக்கும் கடவுள் பக்தி அதிகம். நாம எதுக்கு அனாவசியமா வெயிலையும் மழையும் கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்தி விறகு வெட்டணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறத்துல இருந்து அவன் காட்டுக்கே போறதில்லை. கடவுள் நம்மை காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் என்று நம்பினான். நாட்களும் கடந்தன. சாப்பாடு வந்த பாடில்லை. இவன் பசியால் வாடி போனான். ஒரு நாள் இரவு நேரம். இவன் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்னி கிடந்து சாக வேண்டியது தானா? காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டாயே, அதை பார்த்து தானே இங்கே வந்தேன். இது நியாயமா என்று கேட்டான் கடவுளிடம். அப்போது கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரியிடமிருந்து அல்ல, புலியிடமிருந்தே என்று சொன்னாராம் கடவுள். இன்றைக்கு பொதுவா கடவுள் பக்தி மக்கள் கிட்ட எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்படி ஒரு கதையை பெரியவர்கள் சொல்றது உண்டு.